நவைசம் வாழ்க, நவைசம் வளர்க. நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். உலகெங்கிலும் உள்ள எனது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு முக்கிய தலைப்பானது, பலர் கேட்டிருந்தார்கள், இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நிரப்புவது, எஸ்ஐஆர் என்றால் என்ன, கொஞ்சம் அதை பற்றி பேசுங்கள் சாமி என்று பலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள். எஸ்ஐஆர் படிவம் என்பது சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் எதற்காக செய்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தல் அலுவலகமானது, தலைமை தேர்தல் அலுவலகம் இந்த பணியை செய்யும். அதாவது எந்த வாக்காளர்கள் இறந்து விட்டார்களோ அந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்கவும், மற்றும் ஒரே வாக்காளருக்கு 2-3 இடங்களில் வாக்கு இருந்தால் அதை நீக்கி சரி செய்யவும், முகவரிகள் இடம் மாறி இருந்தால் அதையும் சரி செய்யவும், அதாவது நமது தேர்தல் சரியாக நடக்க வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, ஒரு ஜனநாயக மரபுப்படி சரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்திற்காக இந்த எஸ்ஐஆர் எனும் படிவத்தை கொடுத்து தேர்தல் அலுவலகமானது சரியான வாக்காளர்களை மட்டும் நாம் தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கு நம்மை தயார்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் இது ஒரு முக்கியமான கடமையாகும். ஆனால் சில அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்காக எஸ்ஐஆர் படிவம் தவறானது, அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றே வாக்காளரை நீக்குகிறார்கள் என்றெல்லாம் சில அரசியல் காரணங்களுக்காக பேசி கொண்டுள்ளார்கள். அதெல்லாம் உண்மை கிடையாது. இறந்து போன வாக்காளர்களை நீக்குவதற்கும் மற்றும் முகவரி மாற்றம் இருந்தாலோ அல்லது ஒரே வாக்காளருக்கு 2-3 இடங்களில் வாக்கு இருந்தாலோ அவைகளை நீக்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சரியான முறையாகும். மேலும் இதே காலகட்டத்தில் புதிய ஃபார்ம் 6 என்ற படிவத்தை பயன்படுத்தி புதிய வாக்காளர்கள், அதாவது 18 வயது முடிவடைந்தவர்கள் புதிய வாக்காளராக தம்மை இணைத்துக் கொள்ளலாம். ஃபார்ம் 6 படிவத்தை பயன்படுத்தி அந்த பணிகளையும் நமது வாக்குச்சாவடி அலுவலர் என்று கூறுவார்கள், பிஎல்ஓ என்று கூறுவார்கள், பூத் லெவல் ஆஃபீஸர், அவர் செய்வார். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை, மேலும் அந்த எஸ்ஐஆர் படிவம் ஒவ்வொரு பிஎல்ஓ அலுவலரும் நமது வீட்டிற்கே அந்த எமுனரேஷன் ஃபார்மை நமக்கு படிவத்தை தருவார். அதில் நமக்கு தெரிந்த தகவல்கள் எளிமையாகத்தான் உள்ளது. எஸ்ஐஆர் அந்த படிவமானது அதை எப்படி நிரப்புவது என்பது மிக எளிமையாகத்தான் உள்ளது. ஆனாலும் இந்த அரசியல் செய்வதற்காக பலர் என்ன கூறிவிட்டார்கள், அந்த எஸ்ஐஆர் படிவம் மிகவும் குழப்பமாக உள்ளது, சிக்கலாக உள்ளது, அந்த ஃபார்மை சரியாக ஃபில்அப் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் வதந்தி கிளப்பி கொண்டுள்ளார்கள். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை அந்த எமுனரேஷன் ஃபார்ம் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கே மிக எளிதாக புரியும். அழகான தமிழில் தான் கொடுத்துள்ளார்கள். ஒரு முறைக்கு நிதானமாக, அதாவது அதை நிரப்புவதற்கு முன்பே முழுமையாக 1 முறைக்கு 2 முறை படியுங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். அதன் பிறகு அதை நிரப்பினால் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எளிமையாக எப்படி நிரப்புவது என்பதை நான் கூறுகிறேன். மேலும் டிசம்பர் 4 வரை இந்த எஸ்ஆர் படிவத்தை நிரப்பி தருவதற்கு நமது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கூறியிருந்தார்கள். தற்பொழுது அதை கால நீட்டிப்பு செய்துள்ளார்கள். இறுதி தேதி நமது எஸ்ஐஆர் படிவம் கொண்டு சேர்ப்பதற்கு, அதாவது புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் வருவதற்கு டிசம்பர் 11ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் டிசம்பர் 11ஆம் தேதி இறுதி நாள். அதற்குள் நமது எஸ்ஐஆர் படிவங்களை நாம் சமர்ப்பித்து விட வேண்டும். அவ்வாறு எஸ்ஐஆர் படிவங்கள் ஃபில் செய்து தராதவர்களுடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து, அதாவது புதிய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி விடுவார்கள். எனவே இந்த முக்கியமான பணியை நாம் ஒவ்வொருவரும் நமது கடமையாக நினைத்து கவனமாக செய்ய வேண்டும். ஏனெனில் ஒரு விரல் புரட்சி செய்து ஒரு சரியான ஆட்சியை நமது தமிழகத்தில், நமது இந்தியாவில் நிலைநிறுத்துவதற்கு நமது வாக்காளர் சீட்டு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சமயத்தில் நீங்கள் விட்டீர்கள் என்றால் இந்த புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரானது வராது. அதன் பிறகு நீங்கள் இன்னும் நிறைய ஆவணங்களை சமர்ப்பித்து அதற்காக போராட வேண்டியிருக்கும். அதனால் இந்த 10 நாட்களுக்குள் சரியாக எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி கொடுங்கள். வீட்டிற்கு எஸ்ஐஆர் படிவம் வரவில்லை என்பவர்கள் ஒரு வெப்சைட் தளம் ஆன்லைனில் உள்ளது, அதில் சென்று
நீங்கள் உங்களுடைய அந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஆன்லைன்லேயே கூட நீங்கள் நிரப்பலாம். அதற்கும் வாய்ப்பு உள்ளது. நான் இறுதியில் இந்த காணொலியின் இறுதியில் அந்த வெப்சைட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிடம் முழுமையாக கவனமாக இந்த காணொலியை காணுங்கள். எவ்வாறு அந்த எஸ்ஐஆர் படிவம் எமுனரேஷன் ஃபார்மை நிரப்புவது என்பதை நான் எளிமையாக உங்களுக்கு கூறுகிறேன். அதிலும் சில தற்பொழுது தமிழ்நாட்டில் சில தளர்வுகள் கொடுத்துள்ளார்கள். உறவு முறைகள் மற்றும் 2002, 2005 அந்த தீவிர திருத்தம் அப்பொழுது செய்திருந்தார்கள். அந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் அந்த பெயரையும் அந்த அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் மற்றும் வரிசை எண், பாகம் எண் போன்ற தகவல்களையும் நீங்கள் எழுதலாம். அந்த தகவல் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அது வெப்சைட்லேயே உள்ளது. ஒருவேளை கண்டறிய இயலவில்லை என்றால் உங்களது பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர், உங்களுக்கு எஸ்ஐஆர் படிவத்தை தருகிறார்கள் அல்லவா, அந்த ஆஃபீஸரிடமே, அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடமே நீங்கள் கேட்கலாம். அவர் அதை பார்த்து கண்டறிந்து உங்களுக்கு அந்த இதை கொடுத்து உங்கள் படிவத்தில் நிரப்பலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. நான் எளிமையாக அந்த ஃபார்மை வைத்துக்கொண்டே அதை எவ்வாறு நிரப்புவது என்பதை தற்போது உங்களுக்கு கூறுகிறேன். முதலில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் என்று அந்த எமுனரேஷன் ஃபார்மில் உள்ளது. அதில் முதலில் நேம் அண்டு கான்டாக்ட் நம்பர் என்று உங்களது பூத் லெவல் ஆஃபீஸர் அவருடைய பெயரும் மற்றும் செல்போன் எண்ணையும் கொடுத்துள்ளார்கள், அலைபேசி எண்ணை. உங்களுக்கு ஏதாவது அந்த எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு ஃபோன் செய்து நீங்கள் எளிமையாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் பிறகு உங்களுடைய படிவத்தில் ஏற்கனவே போன முறை நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள் அல்லவா, அந்த பெயர் மற்றும் உங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களுடைய முகவரி, பாகம் எண், வரிசை எண் என்றெல்லாம் கொடுத்திருப்பார்கள். இந்த பாகம் எண், வரிசை எண்ணை நாம் கீழே குறிப்பிடக்கூடாது. இது போன முறை நாம் வாக்களித்த போது ஏற்பட்டது. ஆனால் தீவிர திருத்தம் செய்தது 2002, 2005 தான் திருத்தம் செய்தார்கள். அந்த இடத்தில் நாம் வெப்சைட்டில் சென்று அந்த பாகம் எண், வரிசை எண், அந்த புகைப்பட அடையாள அட்டை எண்ணைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும். அதற்கு உங்களது வாக்குச்சாவடி அலுவலர் பிஎல்ஓ உதவி செய்வார்கள். இது போன முறை நீங்கள் செலுத்துவதற்கான அந்த எண்கள் தான், பெயர்கள் தான், அந்த புகைப்பட அடையாள அட்டை தான், அதாவது உங்கள் ஓட்டர் ஐடியில் உள்ள அந்த புகைப்பட அடையாள அட்டையில் தான் உங்கள் படிவத்தில் இருக்கும். குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் முதலில் நீங்கள் ஃபில் செய்ய வேண்டிய, அதே போன்று தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் என்று கூறியுள்ளார்கள். அதையும் ஆப்ஷனலாக வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை ஒட்டலாம், இல்லை என்றால் தேவை கிடையாது, அது ஆப்ஷனல் தான், விருப்ப தேர்வு. பிறந்த தேதி கேட்டுள்ளார்கள். முதல் காலத்தில் பிறந்த தேதி கேட்டுள்ளார்கள். பிறந்த தேதியை வலதுபுறம் அந்த கோட்டிற்கு வலதுபுறம், அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கோட்டிற்கு வலதுபுறம், இந்த வலதுபுறத்தில் தான் நீங்கள் ஃபில் செய்ய வேண்டும். பிறந்த தேதி, முதலில் தேதி, பிறகு மாதம், வருடம், இதை நிரப்புங்கள். இரண்டாவது காலத்தில் ஆதார் எண் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். உங்களது ஆதார் எண்ணை தெளிவாக எழுதுங்கள். அதுவும் விருப்ப தேர்வு என்று குறிப்பிட்டிருந்தாலும் நீங்கள் ஆதார் எண்ணை எழுதுவதுதான் உங்களுக்கு நல்லது. எல்லாருக்கும் அதை வைத்தும் நீங்கள், அதாவது முகவரியை வெரிஃபிகேஷன் செய்வார்கள். அதனால் கம்பல்சரி நீங்கள் ஆதார் எண்ணை எழுதுங்கள். அதன் பிறகு கைபேசி எண், உங்களது அலைபேசி எண், தொடர்ந்து நீங்கள் ஆன்லைனில் வைத்துள்ள அந்த அலைபேசி, அதை ரீசார்ஜ் செய்து தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டுள்ள அந்த அலைபேசி எண்ணை எழுதுங்கள். அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் என்று இருக்கிறது. அதில் உங்களை தந்தையின் பெயரை எழுதுங்கள். தந்தை இல்லாதவர்கள், கார்டியன் இருப்பவர்கள், அவரது பாதுகாவலின் பெயரை எழுதுங்கள். அதன் பிறகு தந்தையின் அல்லது பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்கள் ஓட்டர் ஐடி தங்கள் வைத்திருப்பீர்கள் அல்லவா, அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உங்கள் தந்தை இது இருந்தால் அந்த எண்ணை எழுதவும். தந்தை இது வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றால் இல்லை என்று எழுதிவிடவும். அதன் பிறகு உங்களது தாயாரின் பெயரை கேட்டிருக்கிறார்கள், உங்கள் தாயாரின் பெயரை நிரப்புங்கள். அதன் பிறகு தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், இப்பொழுது ஓட்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய தாயாருடைய புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை எழுதுங்கள். இல்லை என்றால் இல்லை என்று எழுதிவிடுங்கள். அடுத்தது துணைவரின் பெயர், உங்களது மனைவி அல்லது கணவர் பெயர், அதை எழுதிவிடுங்கள். அவருடைய புகைப்பட தற்பொழுது இருக்கின்ற வாக்காளர் அடையாள அட்டை எண், அதையும் எழுதிவிடுங்கள். அது இல்லை என்றால் இல்லை என எழுதிவிடுங்கள். இது எளிமையாக இந்த மேற்புறம் இருக்கிற இந்த காலத்தை மட்டும் நீங்கள் நிரப்பிவிடுங்கள் முதலில். அதன் பிறகு
இந்த 2 இருக்கின்றல்லவா, அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். அந்த விவரங்கள் தான் உங்களுக்கு தெரிந்தால், அதாவது 2002, 2005 அந்த வெப்சைட்டில் சென்று நீங்கள் தேடலாம், அல்லது உங்களது பிஎல்ஓ ஆஃபீஸர் வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் கேட்டு அந்த முந்தைய, அதாவது 2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்களில் இந்த முதல் இடது பக்கத்தில் உள்ள அந்த முதல் காலத்தில் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரிடம் கேட்டு உங்களது பெயர் 2002 மற்றும் 2005 என்ன புகைப்பட அடையாள அட்டை எண் உள்ளதோ அந்த எண்ணை எழுத வேண்டும். அதிலே உங்களது தந்தை பெயர், தாயார் பெயர், உறவுமுறை, மாவட்டம், மாநிலம் எல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள். அதையும் குறிப்பிட்டு எழுதிவிடுங்கள். மிக முக்கியமானது, அந்த 2002, 2005 அந்த பழைய தீவிர வாக்காளர் திருத்தத்தில் உங்களது சட்டமன்ற தொகுதியின் பெயரை எழுத வேண்டும். சட்டமன்ற தொகுதியின் பெயர் மற்றும் எண், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண் இவற்றை குறிப்பிட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தகவல் தெரியவில்லை என்றால் இதை நீங்கள் ஃபில்அப் செய்ய வேண்டாம். இந்த காலத்தை விட்டுவிட்டு உங்களது பிஎல்ஓ வாக்குச்சாவடி அலுவலர் அவரிடம் சென்று இதை காட்டுங்கள். அவர் தேடி கண்டறிந்து உங்களுக்கு இந்த தகவலை நிரப்புவதற்கு உதவி செய்வார். அதன் பிறகு வலது பக்கத்தில் அதே போன்ற பழைய வாக்காளர் தீவிர திருத்தத்தில் உங்களது உறவினர், அதாவது தந்தையோ தாயோ இல்லை மனைவியோ கணவனோ, அந்த உறவினருடைய அந்த அடையாளங்கள், பெயர் மற்றும் வாக்குச்சாவடி எண், புகைப்பட அடையாள எண் அதை நிரப்ப வேண்டும். தற்பொழுது உள்ள புகைப்பட அடையாள எண், வாக்காளர் அடையாள எண்ணை இந்த காலத்தில் எழுதக்கூடாது என்பதை தவறாமல் புரிந்து கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியம். அந்த 2002, 2005 அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளதைத்தான் இங்கே குறிப்பிட வேண்டும். தெரியவில்லை என்றால் நீங்கள் வாக்காளர் இதை எழுத வேண்டாம். இதை மட்டும் ஃபில் செய்து கொள்ளுங்கள். இதை இரண்டையும் எழுதாமலேயே உங்கள் பிஎல்ஓவிடம் சென்று அவரிடம் டீட்டெயில் கேட்டு அதன் பிறகு எழுதி கொள்ளலாம். தவறாக நீங்கள் எழுதிவிட்டால் கூட பயப்படாதீர்கள். ஒயிட்னர் கொண்டு அதை அழித்துவிட்டு திரும்ப எழுதி கொள்ளலாம். அதையும் அக்செப்ட் செய்து கொள்கிறார்கள். தற்பொழுது நமது தலைமை தேர்தல் அதிகாரி பட்நாயக் என்ன கூறியிருக்கிறார்கள், அர்ச்சனா பட்நாயக், உங்களுக்கு தெரிந்த விவரங்களை மட்டும் குறிப்பிடுங்கள். இந்த விவரங்கள் தெரியவில்லை, 2002, 2005 பழைய வாக்காளர் தீவிர திருத்தத்தினுடைய விவரங்கள் தெரியவில்லை என்றால் அதை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். நாங்கள் தளர்வு கொடுத்துள்ளார்கள். ஆகவே இதை நீங்கள் ஃபில் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதை மட்டும், இந்த காலத்தை மட்டும், தற்பொழுது உள்ள புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களது உறவினர், தந்தை, தாயார், அதையெல்லாம் ஃபில் செய்து இதை மட்டும் நீங்கள் கொடுங்கள். இறுதியாக மிக முக்கியமானது, உங்களது கையெழுத்தை இங்கே நீங்கள் இட வேண்டும். ஒருவேளை உங்களது தந்தைக்கோ தாய்க்கோ உங்களது கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர் வீட்டில் இல்லை என்றால் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். உங்களது வாக்காளர் என்றால் நீங்கள் கையெழுத்து மட்டும் இங்கே போட்டால் போதுமானது. அதே உங்களது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ தந்தைக்கோ தாய்க்கோ அவர்கள் வீட்டில் இல்லை என்றால் அந்த சமயத்தில் உங்களது கையெழுத்தை, 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் கையெழுத்திட வேண்டும். உங்களது கையொப்பத்தை இட்டு என்ன உறவு முறை என்பதை மறக்காமல் இங்கே குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு இந்த எமுனரேஷன் ஃபார்ம், உங்களுக்கு 2 ஃபார்ம் தருவார்கள் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும். ஒரு ஃபார்மை நீங்கள், அதாவது அந்த வாக்குச்சாவடி அலுவலர் பிஎல்ஓ ஆஃபீஸரின் கையெழுத்தை மறக்காமல் வாங்கி கொண்டு ஒரு ஃபார்மை உங்களுக்கு தருவார்கள். ஒரு ஃபார்ம் அவர்களிடத்தில் இருக்கும். நீங்கள் அந்த எமுனரேஷன் ஃபார்ம், எஸ்ஐஆர் படிவத்தை நீங்கள் ஒரு ஃபார்ம், இதுதான் ரசீது உங்களுக்கு. இதை வாங்கும் பொழுது அந்த வாக்குச்சாவடி அலுவலரின் பிஎல்ஓ ஆஃபீஸரின் கையெழுத்து உள்ளதா என்பதை நீங்கள் வெரிஃபிகேஷன் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. மேலும் 2002, 2005 அந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தில் உங்கள் பெயர் உள்ளதா என்று நீங்களாவே கண்டறிய விரும்பினால் https மற்றும் voters.eci.gov.in அந்த வெப்சைட்டில் சென்று நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். உங்களது படிவத்திலேயே, எஸ்ஐஆர் படிவத்திலேயே பின்புறத்தில் அந்த வெப்சைட்டின் அட்ரஸ் உள்ளது. மீண்டும் கூறுகிறேன், https://voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் உங்களது விவரங்களை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். அதை அல்லது உங்களது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் பிஎல்ஓ அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மேலும் அந்த பின்புறத்திலும் படித்து பாருங்கள். 1/7/1987 முன்பு நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தால் சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அது என்னவென்றால், அதாவது
அதாவது முந்தைய வாக்காளர் பட்டியல், அந்த தீவிர திருத்தம் வாக்காளர் உள்ளதல்லவா அந்த பட்டியல், அதுவும் உங்களதும் சரியாகிவிட்டால் இந்த புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் வந்துவிடும். ஒருவேளை அவ்வாறு பெயர் வரவில்லை என்றால், நீங்கள் படிவம் கொடுத்த பிறகும் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் 11ஆம் தேதி நீங்கள் படிவம் இறுதி கொடுத்த பிறகு ஒரு 2-3 நாட்களில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவார்கள். அதில் உங்களுக்கு செய்தியும் வரும் உங்கள் மொபைல் எண்ணிற்கு. அந்த பெயர் வரவில்லை என்றால் உங்களது வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ உங்களுக்கு ஒரு மெசேஜை, ஒரு அறிவிப்பை வழங்குவார். அத்தகைய நபர்கள் மட்டும் கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆவணங்கள் உங்களை எஸ்ஏஆர் படிவத்திலேயே பின்புறத்தில் அது உள்ளது. அத்தகைய நபர்கள் மட்டும் 1/7/1987க்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால் உங்களது பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆவணம். அதே 1/7/1987 முதல் 2/12/2004 வரை நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தால் உங்களது ஆவணம் மற்றும் உங்களது தந்தை அல்லது தாயின் ஆவணத்தையும், பிறந்தது இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதே 2/12/2004க்கு பிறகு நீங்கள் இந்தியாவில் 2004ற்கு பிறகு பிறந்திருந்தால் உங்களது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் ஆவணம் மற்றும் உங்களது தந்தையின் பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்கும் ஆவணம் மற்றும் உங்கள் தாயின் பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்கும் ஆவணம். அதே உங்கள் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவராக இருந்தால் அவரது பிறந்த நேரத்தில் அவருடைய அந்த ஆவணத்தையும், பிறந்த நேரம், பிறந்த இடம் அந்த ஆவணத்தையும் நீங்கள் தர வேண்டும். இந்தியாவிற்கு வெளியே நீங்கள் பிறந்திருந்தால் அந்த வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தில் வழங்கிய பிறப்புச் சான்றிதழை இதனோடு இணைக்க வேண்டும். அது என்னென்ன, அதாவது உங்களுடைய அந்த வாக்காளர் படிவத்தின், எஸ்ஏஆர் படிவத்தின் பின்புறத்திலேயே என்னென்ன ஆவணங்களை நீங்கள் கொடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதை முக்கியமான சில ஆவணங்களை மட்டும் கூறிவிடுகிறேன். மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை நீங்கள் தரலாம். அல்லது 1/1/1987க்கு முன்னர் இந்தியாவில் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், பொதுத்துறை நிறுவனங்கள், எல்ஐசி போன்ற ஏதேனும் அடையாள அட்டை சான்றிதழை நீங்கள் வழங்கலாம். அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கலாம் ஆவணமாக. அல்லது இந்த வயது போன்ற விடயங்களை கொடுப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ்களை நீங்கள் அளிக்கலாம். உங்களது படிப்பு டிசி என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த கல்வி சான்றிதழ். அல்லது தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஓபிசி போன்ற கம்யூனிட்டி சான்றிதழையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, ரேஷன் கார்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது முகவரி, அந்த அட்ரஸ் முகவரி கார்டாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆதார் அட்டையையும் பயன்படுத்தலாம். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் மற்றும் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த அத்தனை விவரங்களுமே உங்களது எஸ்ஏஆர் படிவத்தின் பின்புறத்திலேயே உள்ளது. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். இந்த ஆவணங்கள் கொடுக்க வேண்டியது யார் யார் என்றால், அதாவது எஸ்ஏஆர் படிவம் தற்பொழுது நிரப்பி தருபவர்கள் எந்த ஆவணங்களும் தரவில்லை. அதை சரியாக நிரப்பி கொடுத்தால் போதுமானது. எஸ்ஏஆர் படிவத்தை நிரப்பியும் உங்களுக்கு புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இல்லை எனும்போது மட்டும்தான் உங்களுக்கு இஆர்ஓ, வாக்காளர் பதிவு அலுவலர் ஒரு அறிவிப்பை, ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை உங்களுக்கு அனுப்புவார். அவர்கள் நான் கூறிய இந்த ஆவணங்களில் ஏதேனும் 1-2 சமர்ப்பித்து மீண்டும் உங்களது அந்த புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயரை நீங்கள் கொண்டு வந்து விடலாம். வாக்கு நீங்கிவிட்டது என்று பயப்பட தேவையில்லை. மேலும் அந்த புதிதாக வாக்காளராக இணைய விரும்புகிறார்கள் அல்லவா, அவர்கள் மட்டும்தான் ஃபார்ம் 6 என்ற படிவத்தை பயன்படுத்தி தனது பெயருக்கான சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், முகவரி சான்றிதழுக்கான அந்த படிவம், அதற்கான ஆவணம் போன்றவைகளை அவர்கள் தான் வழங்க வேண்டும். அதை நீங்கள் ஆன்லைனிலும் செய்யலாம். புதிய வாக்காளர் இணைப்பதற்கு 18 வயது முழுமையாக பூர்த்தி அடைந்தவர்கள், அல்லது நீங்கள் இந்த வாக்குச்சாவடி அலுவலர், பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸரையும் நேரடியாக சந்தித்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆகவே இந்த எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவது என்பது மிக எளிமையாகத்தான் உள்ளது. அரசியல் செய்பவர்கள் தான் அது மிகவும் கடினமாக உள்ளது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதாவது சரியான
அதாவது ஜனநாயக முறைப்படி சரியான ஒரு ஆட்சி அமைய வேண்டும். சரியான வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்கு செலுத்த வேண்டும். தவறானவர்களோ அல்லது வாக்கு இல்லாதவர்களோ அதாவது இறந்து போனவர்களின் வாக்குகளை வேறு யாராவது பயன்படுத்தி கள்ள ஓட்டு போடுவதை போன்ற விடயங்களை எல்லாம் தடுப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஏஆர் படிவம் என்பதை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க விஷயம்தான். மீண்டும் கூறுகிறேன், உங்களுக்கு தெரிந்த விவரங்களை மட்டும் அதில் எழுதுங்கள். தெரியாத விவரங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் அந்த தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அந்த எமுனரேஷன் ஃபார்மை உங்களுக்கு கொடுத்த அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரின் செல்போன் அலைபேசி எண் உங்களது படிவத்தில் மேலேயே உள்ளது. அவர்களுக்கு ஃபோன் செய்து கேட்டுவிட்டு எழுதுங்கள். மேலும் நேரில் செல்லும் பொழுது அந்த 2002 2005 பழைய திருத்தத்தை செக் செய்து அவர்கள் உங்களுக்கு எழுதி தருவார்கள். அப்படியே தவறாக எழுதிவிட்டாலும் நீங்கள் ஒயிட்னர் கொண்டு அழித்து அதை சரி செய்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மிக எளிமையாகத்தான் எஸ்ஏஆர் படிவம் உள்ளது. நாட்டிற்கும் இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இன்னும் 10 நாட்கள் நேரம் உள்ளது. இந்த அனைவருக்கும் உங்களால் இயன்ற அளவு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை உங்கள் உறவுகள் நட்புகளுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் எளிமையாக இதை புரிந்து கொள்ளட்டும். எளிமையாக இந்த எஸ்ஏஆர் படிவத்தை நிரப்பட்டும். டிசம்பர் 11 இந்த எஸ்ஏஆர் படிவத்தை நிரப்பி கொடுப்பதற்கான இறுதி தேதியாகும். அதுவரை காத்திருக்க வேண்டாம். 1 நாள் 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த படிவத்தை நிரப்பி கொடுக்க சொல்லிவிடுங்கள். ஒரு விரல் புரட்சி செய்வதற்கு வாக்காளர் அடையாள அட்டை உங்களுக்கு மிகப்பெரிய பலம். யார் நம்மை ஆள வேண்டும், ஒரு நீதிமிக்க ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆட்சியை நமக்கு நாம் உருவாக்கி கொள்வதற்கு யாரை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும், அவர்கள் மூலம் நாம் நன்மை பெறுவதற்கு நல்ல ஒரு தலைவரை, அரசியல் தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும். அதையும் சிந்தித்து வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீவிரமாக சிந்தித்து வாக்களியுங்கள். ஒவ்வொருவருக்கும் சிந்தனை உணர்வு உள்ளது. உங்களது விழிப்புணர்வை பயன்படுத்தி ஒரே சமயத்தில் நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பவர்களுக்கு வாக்களியுங்கள். நாங்கள் அதைத்தான் கடந்த 25 வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறோம். ஏனெனில் வெறும் நல்லவராக இருப்பவர்கள் வாழ்வில் ஏமாந்து விடுவார்கள். வெறும் வல்லவராக இருப்பவர்கள் பிறரை துன்பப்படுத்தி ஏமாற்றுவார்கள். ஆனால் ஒரே சமயத்தில் ஒரு தனி மனிதர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்தால் அவர் ஏமாறவும் தயாராக இல்லை, வல்லமையும் பெற்றிருக்கிறார். பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை, நல்லவராகவும் இருக்கிறார். இந்த கோட்பாட்டைத்தான் நாங்கள் நவேசம் என்று கடந்த 25 வருடமாக யாம் செய்து கொண்டுள்ளோம். ஆகவே ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் செய்கிறீர்களோ அந்த அளவு யூடியூப் அல்காரிதமானது அனைவருக்கும் இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கும். மேலும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகள் நட்புகளுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் எஸ்ஏஆர் படிவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு எஸ்ஏஆர் படிவத்தை எளிமையாக நிரப்பும் இந்த விடயத்தையும் கற்றுக்கொண்டு அவர்களும் பயனடையட்டும். வாழ்க வளமுடன். நவைசம் வாழ்க, நவைசம் வளர்க. நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.